ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. ஸோ காலையிலே பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எழுந்திருக்கல. இந்த நைட்டு நல்லா மழை பெஞ்சுதுங்க. அந்த மழையோடைய எஃபெக்ட் பாருங்கள், சாரல் தண்ணிலாம் உள்ளார வந்து வண்டிலாம் நனைஞ்சி ஸோ ரொம்ப சேதமாயிடுச்சு வீடு சுற்றிலும். ஸோ செவுத்துலலாம் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு நல்ல மழை பெஞ்சால் நம்ம வீடு அவ்வளோவா தாங்காது. சீட்டி போட்டு ஸ்லாப் தான் இருக்குது. சாரல் காற்றுலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளார தண்ணிலாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன், பருப்பு வேக வச்சு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதமும் சாம்பார் தான் செய்கிறேன். சிம்பிளாக தான் செய்கிறேன். நான் எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய குக்கிங்லாம். ஸோ பாருங்கள், காய்கறியெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு மாங்காய், கேரட் இந்த மாதிரி காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் எழுந்து வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு அவங்க ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எடுத்துட்டாங்க. தம்பி பல் விளக்கிட்டு கிளம்புறதுக்கு. பாப்பா யூனிஃபார்ம்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. ஆக்சுவலி எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து பசங்க கிளம்புவாங்க. கிளம்பும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பரபரப்பாக நிற்க மாட்டாங்க. பேக்லேருந்து, லஞ்ச் பேக்லேருந்து, கப்புலேருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு தான் அவங்க ஸ்கூல் கிளம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பசங்களுடைய ஒர்க் போயிட்டுருக்கு. என்னோடய ஒர்க் கிச்சன் ஒர்க் போயிட்டுருக்கு. கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு வந்து பாப்பாவுக்கு தலை சீவி விடணும், தம்பிக்கு பெல்ட் டை போட்டு விடணும். பாப்பா ஃப்ரீயாக இருந்தால் அவளே பண்ணி விட்ருவா. அவள் ஒர்க்காக இருந்தால் நான் தான் போய் பண்ணி விடணும். அவனுக்கு தலை சீவுறதுலேருந்து பவுட்ரு போட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சாம்பார் வெந்துட்டுருக்கு. சாம்பார் பாருங்கள், கூட்டி போட்டேன். மாங்காய் போட்ட சாம்பார் தான். கொதித்து ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது தான் மாங்காவும் புளியும் ஒன்றா போடுவேன். இப்போ வெண்டைக்காய் பாருங்கள், எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன், தண்ணிலாம் ஆட் பண்ண மாட்டேன். சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் மாங்காய் போட்டு புளி கரைச்சி ஊற்றி அது ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னோடய சாம்பார் ரெசிபி, வெண்டைக்காய் ரெசிபிலாம் போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாம்பார். பருப்பு சாம்பார், மாங்காய் போட்ட சாம்பார். ஸோ 2 பேர் கூட வச்சுக்கலாம். பருப்பு சாம்பார்னு சொல்லலாம், மாங்காய் போட்ட சாம்பார்னு சொல்லலாம். ஸோ இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். தர்ஷன் வந்து கிளம்பிட்டான், குளிச்சுட்டு வந்து ரெடியாக இருக்கான். இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தான் அவன் யூனிஃபார்ம் போடுவான். அதனால் சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பிளேட்டில் சாதம் போட்டு கொடுத்துட்டேன். இங்கே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் டிஃபன் ஐட்டம்லாம் கிடையாது. 3 வேளையும் சாதம் தான். நான் எப்போவாச்சும் தான் இட்லி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நைட்டும் காலையிலும் எப்போவாச்சும் தான். காலையில் என்ன சமைக்கிறேனோ அதை தான் காலையிலையும் சாப்பிட்டு போவாங்க, மதியமும் அதே சாப்பிட்டுப்பாங்க. இப்போ தம்பி வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்னென்ன சமைச்சிருக்கேன் சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அம்மா வந்து சாம்பார் வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கான், என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி போதுண்டா நீ சொன்னது அப்படின்னு சொன்னான். அவன் வந்து எனக்கு வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் வைங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி அவனுக்கும் வச்சு அக்காவுக்கும் வைங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதனால் அக்காவுக்கும் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியல் வச்சு கொடுத்து, சரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றா, சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன்ட்டு. சரிம்மான்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் கிளம்புறான், சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி நீங்களே நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்கூல் கிளம்புறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா போர்ட்டிக்கோ, இதில் தான் எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கும். அது எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாப்பா வந்து தலை வந்து சிக்கு எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டா. இப்போ நான் அவளுக்கு தலை சீவி விடணும். சரிம்மா ஒரே வழியாக சாப்பிட்டுட்டு ஒரே வழியாக தலை சீவி விட்டுறான்னு சொன்னேன். அதோட பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன லஞ்ச்? சாம்பார், ரைஸ், வெண்டைக்காய், மாங்காய். அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு நான் வந்துட்டேன். லஞ்சு என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே சாதமும் சாப்பாடும் தனித்தனியாக கொண்டுட்டு போக மாட்டாங்க. 2 பேருக்கு நான் வந்து கிளறி தான் வைக்கணும். முன்னாடி பாப்பா வந்து சாம்பார் தனியாக சாப்பாடு தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. இப்போ வந்து எனக்கு நீங்கள் கிளறியே வைங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. அது ஏன்னு தெரியல. சரின்ட்டு நான் வந்து கிளறி வைக்கலான்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டேன் அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு. அப்புறம் ஸ்நாக்ஸ் தம்பி கொண்டுட்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் வாடி கொண்டு வந்து வச்சேன். அவன் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான். அப்புறம் அவங்க கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. மணி 7:30 ஆகிடுச்சு. அப்புறம் தம்பி வந்து எப்பயுமே டீ இல்லைனா பால் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு தான் அவன் போவான். அவனா கேட்பான், எனக்கு டீ வேணும் இல்லை காஃபி வேணும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பும்போது கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பால் ஒரு பக்கம் போட்டுட்டேன். இப்போ பாத்திரம் எடுத்துருக்கேன். அந்த பாத்திரம் எதுக்குன்னா சாப்பாடு கொட்டி அதிலே சாம்பார் ஊற்றி கிளறதுக்காக. இப்போ இதை பாருங்கள், ரெடி பண்ணி 2 பேர் கப்புலையும் எடுத்து வச்சுட்டோம். ஸோ லஞ்ச் வந்து சாம்பார் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் கிளறின பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் சாதம் இருந்துச்சு. அவங்க கூடவே சேர்ந்து நானும் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் 7:30 மணிக்கெலாம். இப்போ வந்து அவங்க செப்பல்லாம் போட்டு ஷூலாம் போட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம திரும்பி வந்து வேன் வந்து உள்ளார வராது, நம்ம அங்கே தான் போகணும். ஏன்னா இங்கே பைப் லைன் போட்டுட்டு இருக்கிறதுனால 2 சைடும் ஜேசிபி போட்டு
ஜேசிபி வந்து மண் தோண்டி ரோட்டில் போட்டதுனால வேன் உள்ளாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு போயிட்டு பசங்களை விட்டுட்டு வரணும். இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அவனுக்கு எடுத்துக்கிட்டான். பாப்பாவும் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போயிட்டு நம்ம வந்து வண்டியில் போயிட்டு வேன் ஏற்றி விட்டுட்டு வர்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வச்சிட்டியா? போட்டானா சார் போட்டானா? சீக்கிரம் போடு. டீ வேற நாத்தலையே. இந்தப்பா உள்ள போகும்போது ஏற்றி விட்டுறேன். அப்படியே நீங்க போயிடலாம் உள்ளார வேன்ல. இந்தப்பா டீ குடி. சீக்கிரம் சீக்கிரம் அதுக்குள்ளதான். அதுக்கு தான் சீக்கிரம் குடிச்சிட்டு வா. இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம போயிடலாங்க. நினச்சி அம்மா ஷால் எடு. இல்ல இல்ல லைட் சுடுதான் குடி. என்ன வாங்கிட்டு வரணும்? ஒரு கிருமி ரொட்டியும் அப்புறம் அப்புறம் அப்பா அப்பா நம்ம பொரியல் மாதிரி என்னமோ வாங்கிட்டு வந்தாங்க லேசு. அது 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 நிறைய அந்த உளுந்து மாதிரி இருக்குமா அதுவா? அதுவும் அது நிறைய குடி குடி குடி. டைம் இல்ல. சரி சரி அப்புறம் பேசலாம். அப்புறம் பேசலாம் குடி. சரி வாங்கிட்டு வா. லஞ்ச் பேக்லாம் எடு. லஞ்ச் பேக் அங்கே முன்னாடி மாட்டு. இவன் டீ குடிச்சதும் டக்குன்னு அப்படியே நம்ம ஓடுறோம் வண்டி எடுத்துட்டு. சரி குடி. பொம்மை லேஸ் கேட்டிருக்கான். சைக்கிள் பஞ்சர் ஓட்டிட்டு வரணுமா? அப்புறம் சரி சரி உன் சைக்கிள் சரி பண்ணும். குடிச்சிட்டிங்களா? நான் உட்காந்துதான். வாங்க பேக்லாம் எடுங்க. இருப்பா உலைக்கு போவேண்ணா இரு. லஞ்சு குடி எடுத்துட்டு நீ மாட்டிக்கோ. தாப்பா போடுறா. சாவி வேணாம். வா லஞ்சு குடி எடுத்துட்டு வா. குடியா வாங்க வேகமா வாங்க. டைம் ஆகுது. வாய் தொடக்கலையா? கண்டு மீசை முடிஞ்சிருக்கு தர்ஷனுக்கு. இல்ல இங்கே சரி நீ மாட்டு. ஸ்லோவா தானே போகுது. Thursday shooting. சரி ஓகே. புது வீடியோ பாவன் அது என்ன வேணா அங்க வேன் வராது. அங்க பிளைட் போட்டாங்க. இன்னைக்கு நம்ம வண்டியில தான் போறோம். வாங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவனை மாட்டி விட்ரு. இந்த மாட்டிக்கோ. பேக மாட்டிக்கோ. இங்கே பாரு தர்ஷ ஸ்கூல் கிளம்பியா? இப்படிதான் வண்டியை ஆன் பண்ணி விட்டுருவியா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்களா? அங்கே போகாதம்மா, மழைலாம் பெஞ்சிருக்கு. அழுக்கு ஒட்டிங்க ட்ரெஸ்ஸில். வேணாம் அதில் உட்காராதரா, தண்ணியாக இருக்கும். லஞ்ச் பேக் இங்கே இருக்குது.
அவ்வளோ நேரம் இங்கே இருந்து ட்ரெஸ் அழுக்காகிறதா? யாருமே வரலையாண்ணா? பசங்களை வேண்டேற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.